ஆட்டுக்கால்ல பாயா பண்ணலாம். ஆட்டுக்கால வந்து நல்லா கொதிக்கிற தண்ணீல போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டா, அதுக்கப்புறம் கத்தி வச்சு மேல சொரண்டி எடுத்தாலே அந்த கருப்பெல்லாம் போயிரும். அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஆட்டுக்கால வேக வச்சுக்கலாம். குக்கர்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்கால், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ளேவருக்கு புதினா இலை, தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி, மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு 10 விசில் மீடியம் ஃப்ளேம்ல விட்டு எடுத்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சூப்பரா வெந்துரும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு, அதுல வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டு பொரிய விட்டுக்கலாம். பொடியா கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளிலாம் போட்டு, நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததா அந்த மாரி ஒரு பெரிய ஸ்பூன்ல 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அதோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா வேக வச்ச ஆட்டுக்கால அந்த தண்ணியோட ஊத்தி அப்படியே கொதிக்க விட்டுருங்க. குழம்பு கொதிக்கிற கேப்ல வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு ஊத்தி, இதோட ராஸ்மல் போற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிருச்சு. இதோட லாங் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க.